ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் குப்சன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த ஆற்றங்கரையோரம் வந்திருக்கேன். இன்றைக்கி எப்படியாவது பனங்காய் வெட்டணும். பனைமரத்தில் பனங்காய் இருக்கா என்னென்னு பார்க்குறதுக்காக தான் நான் போய்க்கினே இருக்கேன். இப்போ பார்த்தாக்கா ஆற்று ஓரத்தில் அங்கே பாருங்கள், எனக்கு முன்னாடி தண்ணி போய்க்கினே இருக்கு பாருங்கள். இந்த ஆற்றுல வந்து இப்போ தண்ணியை திறந்து விட்டுருக்காங்க. கொஞ்சம் நாளாக தண்ணி வராதே கிடந்தது. அதனால் அந்த தண்ணி ஓரமாகவே நான் போய்க்கினே இருக்கேன். எனக்கு பக்கத்துலேயே தெரியுது பாருங்கள், 2 பனைமரம் தெரியுதா உங்களுக்கு? இருங்க கேமராவில். இந்த பனைமரத்தில் வந்து பனங்காய் இருக்கா என்னென்னு போய் நம்ம செக்கப் பண்ணுவாங்க. பார்க்க போகிற பனைமரம் இதாங்க. வாங்க, பனைமரத்தில் ஏதாவது இருக்குதா என்னென்னு பார்க்குறோம். பசங்க வேற பனங்காய் வெட்டின்னு வா அப்படின்னு சொல்லி என்ன வேறு தொந்தரவு கொடுத்துனே இருக்காங்க. நம்ம இன்றைக்கி பனங்காய் வெட்டி எடுத்து போய் இன்றைக்கி ஒரு பொடி பிடிக்க வேண்டியதாங்க. இந்த ஆற்று ஓரத்தில் நடந்து போகிறதே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். ஏன்னா இந்த தண்ணியை பார்த்தாலே எனக்கு ரொம்ப அது ஒரு மாதிரியாக தெரியும். இந்த மரத்தில் பார்ப்போம். இந்த மரத்தில் ஒன்றும் அந்தளவுக்கு பனங்காய் இல்லை. இதில் வந்து பசங்க பூரா எல்லாம் வெட்டிட்டாங்களே. அதை தெரிஞ்சு பாருங்கள். அந்த மரத்தில் எதாவது இருக்குதா என்னன்னு பார்த்துட்டு வரும். எதுக்கு நம்ம இந்த அணைக்கு மேலே ஏறிங்க. அணை மேலே ஏறி போனால் தான் நம்மளுக்கு சரி வரும். இல்லைன்னா சரி வராது. ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப புதர்கள்லாம் நிறைய இருக்கும். அப்படியே போயிட்டு மரத்தில் இருக்கா என்னன்னு பார்க்குறோம். அங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா? பனைமரத்தில் பனங்காய் இருக்குது பாருங்கள். எட்டி நானே இப்படி கையாலே பிடிச்சிடலாமா இருக்குது. இந்த பனங்காய் என்னோடய கைக்கு எட்டுற அளவுக்கு தாங்க இருக்குது இந்த மரம். பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? இப்படி ஒரு அற்புதமான பனங்காய் பாருங்க. இதை வந்து நம்ம இன்றைக்கி வெட்டி எடுத்து போயிட வேண்டியதான். ஏன்னா இது வந்து அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும் சுவையாக. இந்த வெயில் நாளைக்கு வந்து இந்த பனங்காய் சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு நல்லது. அப்படியே பாருங்கள், அந்த பக்கத்து மரத்துலேயே இருக்கு பாருங்கள் பனங்காய். இதிலே இருக்குது. இன்றைக்கி வந்து நாளைக்கு கீழே கொஞ்சம் இறங்கி போய் பார்ப்போம் வாங்க. ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் க்ளோஸப்பில் எனக்கும் தெரியணும்ல. இந்த மட்டைகள்லாம் ரொம்ப அடர்த்தியாக இருக்குங்க. இதில் வந்து ரொம்ப கிட்ட வந்து பார்க்கறதுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அதோடய கேப்பில் தெரியுது பாருங்க. தெரியுது உங்களுக்கு? பனங்காய் வெட்டுறதுக்குங்க எங்ககிட்ட ஒரு ஆள் இருக்கார். எங்கள் வீட்டில் சின்ன ஆள் ஒருத்தர். அவர் எட்டுக்குன்னு வந்தால் தாங்க அந்த பனங்காய்லாம் வெட்டுறதுக்கு. இப்போ எனக்கு பின்னால் ஓடுற அந்த ஆறு என்ன ஆறு தெரியுமாங்க உங்களுக்கு? இதுதான் பரவனாறுன்னு சொல்லுவாங்க. இந்த பரவனாறு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் போய்க்கின்னு இருக்குது எங்கள் ஊர்லேருந்து, எங்கள் குண்டியமல்லூர்லேருந்து. நண்பர்களே, இப்போ வந்து பனங்காய் அறுக்க போகிறோம் வாங்க. பனங்காய் அறுத்து இறக்கிடும் கீழே. வாங்க வாங்க. இருக்குங்க, அறக்கிறது ரொம்ப கஷ்டமாக வேலையாக இருக்குது. இந்த வாங்கு ஒரு பக்கம் போவோம், ஒரு பக்கம் நடிக்கும் பாரு. அப்பா ஒரு கொலையை எப்படியோ வெட்டி எடுத்துட்டோங்க. கீழே உடையாண்டுது. அடுத்த கொலைக்கு ட்ரை பண்ணும். கஷ்டமாக இருக்குங்க, இறக்க முடியல. நம்ம தெரியல, நம்ம தான் இருக்கலாம். அப்பா 2வது கொலையும் அறுத்துட்டுங்க. அடுத்த கொலையை வந்து ரெடி. நண்பர்களே, இன்றைக்கி பனங்காய் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பனங்காய் வந்து இன்றைக்கி ஒரு வெட்டுங்க. அப்பா இந்த பனங்காய் தூக்கி வைக்கிறதே பெரிய வேலையாக இருக்குங்க. ஓட்டின்னு ஓடியாவே போதுங்க. அடாடாடாடா எப்படி இருக்குது பாருங்கள். நொங்கு அப்படியே சும்மா சுவையாக இருக்கும் பாருங்கள். நொங்குனா அப்போ அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். இந்த நொங்குனாக்கா அவர் வந்து பெரியமாக சாப்பிடுவார். எங்கள் வீட்டில் எல்லோருமே சாப்பிடுவோம் நாங்கள்.
இந்த வெய்ய நாளைக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட சாப்பிட. அப்படியே அவ்வளோ அற்புதமான ஒரு நொங்கு. ஆனால் இந்த நொங்கை வந்து அதிகமாக தின்ட்டோன்னு வச்சுக்கிங்க வயிற்று வலி எடுத்துக்கும். ஏன்னா இதில் வந்து வெறும் ருசி தான் இருக்கும், அதாவது இனிப்பு ருசி. காரம்லாம் சேர்ந்தால் தான் நம்மளுக்கு அதிகமாக செரிமானம் ஆகும். அதனால் வந்து இதை வந்து கம்மியாக சாப்பிட்ணும். இதை வந்து டெய்லியும் சாப்பிட்லாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. பாருங்கள் இது எந்தளவுக்கு பனங்காய் எந்தளவுக்கு அருமையாக காய்ச்சி வச்சுருக்கு பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு பிடிக்க போகிறோங்க. இது அந்த நொங்கு இருக்குது பாருங்கள், அந்த நொங்கோட தண்ணி எடுத்து இந்த வெயில் நாளில் வேர்க்குருலாம் வரும், அப்படியே நெத்திலாம் போட்டுவிட்டா பசங்களுக்கெல்லாம். அது ஏன்னா இந்த காடு சுற்றுற பசங்கள்லாம் இருக்குல்ல, அதுகளுக்கெல்லாம் அதை அப்படியே அந்த நொங்கோட தண்ணி எடுத்து கொஞ்சோண்டு அப்படியே லைட்டாக அப்படியே பூசி விட்டிங்கன்னா வச்சிங்க, இந்த வேர்க்குரு நம்ம முகலாம் நல்லா அப்படியே பளிர்னு வரும், நல்லா சூப்பராக இருக்கும். இந்த நொங்கு வந்து அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு சுவையான ஒரு சூடு தணிக்கக்கூடிய ஒரு பொருள். அதுதான் இந்த பனை மரத்தில் வந்து நல்லா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க நம்ம முன்னோர்களும் கவர்மெண்ட்டும். உங்கள் ஊரில் பனை மரம் இருந்ததுன்னா பாதுகாப்பாக வைங்க. இந்த மாதிரி பனை நொங்கு, பனை மட்டை, பனை வெல்லம் எல்லாமே தயார் பண்ணி அது கொடுக்கும், நம்ம அதை சாப்பிட்லாம். வாங்க, இன்னும் கொஞ்சம் பனங்காய் இருக்குது, அதை நம்ம விட்டோம். எத்திலையா இருக்குது வேர்க்குற? என்ன சொல்கிற? சரி விட, நம்ம அந்த பனங்காயோட தண்ணி எடுத்து நம்ம அதை வந்து தடவினா அப்படியே அருமையாக ஷைனிங் ஆகிடும், நம்மளோட தோல் மென்மையாக பாதுகாப்பாக. பனங்காய் என்ன வேணுமா? பனங்காய் சாப்பிடுவியா? சரி, பார்க்குறதுக்கு சின்ன சைஸ் இருந்தாங்க தெரியுதுங்க பாருங்கள். இதுலேயும் அற்புதமான நொங்கு இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி இதை நம்ம அப்படியே வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம இதை வந்து சாப்பிட ஆரம்பிக்கணும். நம்ம இதை வந்து ஒன்றா வெட்டி கட்டுப்படி ஆக மாட்டேங்குது கம்பெனிக்கு. அதனால் அப்படியே ஒன்றா எடுத்து வெட்டுறோம் டக்குன்னு. இதை வந்து நேராக வெட்டினாக்கா சீக்கிரம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. எப்படி இருக்கு பாருங்கள். அது குறுக்க வெட்டுறதுக்கு வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு அந்த விரல்லாம் நுழையாது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே சும்மா பளிர்னு இருக்குது பாருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இப்படி தாங்க அப்படியே அரிசலாக வெட்டி வச்சுருவோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட ஆரம்பிப்போம். ஏன்னா எனக்கு ஒரே போட்டி அதிகமாகிடும். அதனால் நாங்கள் அப்படி தான் செய்வோம், எல்லாருக்கும் வரணும் அப்படின்றதுக்காக. அப்படியே நேடு உங்கள் சின்ன பிள்ளைலாம் நீங்கள் எத்தனை பேர் நீங்கள் இந்த மாதிரி பனங்காய் வெட்டுறீங்க பாருங்கள். இதை விட முத்தலாக இருக்குன்னு நினச்சி வெட்டணும் பாருங்கள். அப்படியே சும்மா சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே இதோட சுளைகள்லாம் எப்படி அருமையாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா? அப்படியே சும்மா சாப்பிட்டா பழம்னா இருக்குது. இருந்தாலும் வந்து எங்கள் சின்ன ஆளுக்கு தான் இதெல்லாம் பிடிக்கும். அவர் தான் அதிகமாக சாப்பிடுவார். சாப்பிட்டு அப்புறம் சோடா காப்பார், வயிற்று வலிக்குது சோடா வாங்க அப்படின்னு. நாங்கள் இந்த பனங்காயெல்லாம் இன்றைக்கி டெஸ்ட்டு பண்ணுறதுக்காக தான் நாங்கள் தூரம் இந்த வாங்க தூக்கின்னு வந்தோங்க. அதுவும் வந்து பனங்காவிலே எங்கே பாருங்கள், இது என்ன காரணம் தெரியுமா இப்படி இருக்குது? இதில் ஒரே ஒரு கன்று தான் இருக்கும். இந்த பக்கம் ஒரே ஒரு கன்று, இந்த பக்கம் சுருங்கி இருக்கு பாருங்க, அப்படியே மாங்காய் சைஸில். ஏன்னா இது ஒத்தாங்கொட்டைன்னு சொல்லுவாங்க. இந்த ஒத்தாங்கொட்டையில் ஒரே ஒரு கன்று மட்டும்தான் இருக்கும். இதை வெட்டி காட்டுறேன் பாருங்கள். இப்போ அதை வந்து இப்படி நேராக வெட்டிக்கணும். இந்த ஒத்தாங்கொட்டையெல்லாம் பாருங்கள், அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஒத்தாங்கொட்டையில் ஒன்று தான் இருக்கும். இதை வந்து பனம்பழம் ஆக்கி சாப்பிடும்போது இந்த ஒத்தாங்கொட்டை வந்து அந்தளவுக்கு பனம்பழம் டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளைலாம் பனம்பழத்தை சுட்டு சாப்பிட்ருவோம். அது இப்போ தான் இருக்கிறவங்களாம் அதை விருப்பப்படுறதில்ல. நீங்களும் வாங்க, நொங்கு சாப்பிடும். நொங்கு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிறைய டவுன் பக்கத்தில் பேர் டவுனில் தான் வாங்கி சாப்பிட்டுன்னு இருக்காங்க இப்போ. ஏன்னா பனைமரம் ஏற முடியாது, பனைமரமும் ரொம்ப இடத்துல இல்லை. நிறைய இடத்துல வெட்டி கால்வாயில் வச்சுட்டாங்க. அதனால் நாங்களாம் எங்கள் ஏரியாவில் நாங்கள் இந்த பனை மரத்தெல்லாம் பாதுகாத்து வைப்போம். அதனால தான் இந்த ஆற்று ஓரம் பனை மரம் இருக்குது பாருங்கள். இதில் ஒரே ஒரு 3 நொங்கு தான் இருந்தது ஒரு கொலையில். அதனால் இந்த பனங்காய் எப்படி இருக்குது பாருங்கள். நாங்கள் இது முத்தி போச்சுன்னு தான் நாங்களே வெட்டணும் சந்தேகத்தில். இப்போ இதை சுவை பார்த்துட வேண்டியது. நண்பர்களே, எங்கள்
சேனலில் வர வீடியோவெல்லாம் நிறைய நண்பர்கள்லாம் வந்து பார்த்துட்டு வெறுமனேன்னு போயிடுறீங்க. வெறுமனேன்னு போகாத எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த நொங்கு பெரிய நொங்காக இருக்குதுன்னு பார்த்தோம். ஆனால் எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு நொங்கு இருக்குது பாருங்கள். பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். அடேப்பா சாப்பிட்லான்டா நீನು சின்ன பிள்ளை. அடுத்தாப்புல வந்து ஆற்றுல குளிக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். ஆற்றுல எனக்கு முன்னாடி தண்ணி ஏகப்பட்ட தண்ணி போய்க்கின்னு இருக்குது. இங்கே பாருங்களேன், ஆற்றுல நாங்கள் இந்த காட்டு உள்ளே உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்க பாருங்கள். எங்களுக்கு பின்னாடி இந்த ஆறு, இந்த ஆற்று தண்ணியில் நாங்கள் வந்து இங்கே இறங்க முடியாது. நாங்கள் இதுக்கு பின்னால் ஒரு தெற்கு பக்கமாக போகணும். நாங்கள் அப்படியே அந்த ஆற்று ஓட்டாவே போனோம்னா அங்கே போய் குளிக்கலாம். அது உங்களுக்கு வந்து இந்த கேமராவில் சரியாக தெரியாது, ஏன்னா நாங்கள் அந்த புதர் உள்ளே உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கோம்ல. அதனால் நாங்கள் போய் அங்கே குளிக்கிற ஏரியாவை காட்டுறோம் பாருங்கள். ஜாலியாக இருக்கும் அந்த ஏரியாவை பார்த்தாலே. எங்கள் பக்கம் மட்டும்தான் இந்த மாதிரி வெறும் பனை மரங்கள்லாம் இருக்குது நிறைய.